அவன் இயேசுவனை கும்பிட வேணாம் அதெல்லாம் சொல்ல. எல்லா மதமும் நமக்கு சம்மதம். புரியுதா? ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நான் உத்தரவு கொடுத்தேன். கருப்பசாமி என்ன உத்தரவு கொடுத்தேன்? உனக்கு சம்பளம் உயரும். இன்னும் இது பண்ணுவேன், இன்னும் உயர வைக்கிறேன், 500 ரூபா உயர வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாம்பிளுக்கு ஒரு 20 ரூபா உயர வச்சு தரேன். அப்படி இது பண்ண பிற்பாடு நீயா நம்பிக்கை வந்து எப்போ வந்து என்கிட்ட வந்து எனக்கு நீர் வச்சுடு சாமி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் உனக்கு நீர் வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா? போன தடவை நம்ம வைக்க சொன்னோம் இல்லையா? நான் வைக்க சொன்னா நீ தான் வைக்க சொன்ன. சரி ரைட்டு வச்சாச்சு இல்லையா? இப்போ அதை நீ மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஏன் வந்து வெறுநத்தியோட எம்டியோட வரீங்க? சரி ரைட்டியா? நீ எப்போ வந்து கலகலப்பாக கயிறு முதல்ல எல்லாமே போட்டு என்ன இது நான் இயேசுவனை கும்பிட வேணாம் அதெல்லாம் சொல்ல. எல்லா மதமும் நமக்கு சம்மதம். புரியுதா? நான் தப்பாக குறை சொல்லலை. ஆனால் நீ தாலிகர் என்ன இந்துக்களுக்கு போட்டணும்ல, போடணும். உனக்கு வீடு வேணுமா வேணாமா? இடம் வேணுமா வேணாமா? சொந்தமாக வாங்கி வீடு கட்டணுமா கட்ட வேணாமா? அப்போ போடணும்ல. அந்த பொண்ணை பாரு எப்படி இருக்குது? பொட்டெல்லாம் வச்சுருந்தா எப்படி மங்களகரமாக இருக்குதா? உன்னை பார்த்து நான் எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்லுவாங்க, இந்த இதில் வந்து கொஞ்சம் இந்துக்கள் போச்சக்கூடாது இல்லையா? என்னடா அது இந்த பொண்ணு இப்படி வந்து நிற்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்த தடவை வரப்போ நல்லா வருவோமா? பொட்டெலாம் நீட்டாக வச்சுட்டு வருவோமா? பாரு வீட்டுக்காரர் அப்படியே பட்டை அடிச்சுட்டு பட்டா வராதா? நான் குறை சொல்லலை, நீ கூம்பிடு, அது உன்னோட இஷ்டம். புரியுதா? என்ன வணங்கும் போது இந்த இடத்துல என் மேலே ஒரு குறை வந்துடக்கூடாது இல்லையா? இந்த இடத்துல நீ நீட்டாக வந்து மங்களகரமாக போட்டு வச்சுட்டு தாலிகரோடு வரணும். அப்போ தான் உன்னோட இதை எல்லாமே பார்க்க முடியும். புரியுதா? அதெல்லாம் பார்த்தேன். இப்போ இடத்த பார்க்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு நீ மங்களகரமாக இருந்தால் தான் நான் மங்களகரமான இடத்த முடிச்சு கொடுப்பேன். அப்படியா? அதே போல் கருப்பசாமி வேறு என்ன சாமி? அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளாட்டு பார்த்தோம் இல்லையா? அந்த பிளாட்டை வந்து நம்ம போன வாரம் கேட்டோம். அந்த பிளாட்டை வந்து எங்களுக்கு முடிச்சு கொடு சாமி அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ நம்மளும் நான் என்ன சொன்னேன், அந்த பிளாட்டு வேண்டாம், அந்த பிளாட்டில் சிக்கல் இருக்குது. அந்த பிளாட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, புறம்போக்கு மாதிரி இருக்குது. அதில் வந்து சிக்கல் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டா இல்லை, போய் மாட்டிக்காத. நாளைக்கு மாட்ட முற்பாடு யாரை கேட்பேன்? கருப்பசாமி நீ சொன்ன பிற்பாடு, நீ சொன்னோன்னு அதை தான் சாமி உன்ட்ட கேட்டேன், நீ சொன்ன பிற்பாடு தான் சாமி வாங்கினேன் இல்லையா? அதை வாங்காத. 93வது பிளாட்டு ஒன்று வரும், 93வது பிளாட் வரும். அந்த 93வது பிளாட்டில் ஒரு வேப்பம் கண்ணு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். இருந்ததா? அந்த 93வது பிளாட் சொன்னா இல்லையா? எனக்கு இத்தனை பிளாட்டுன்னு நீ சொல்லலை, நானா 93வது பிளாட்டில் போய் பாருன்னேன். அந்த 93வது பிளாட்டை போய் இது பண்ணுன்னேன். அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்களா என்னன்னு தெரில சாமின்னு சொல்லி ஒரு யோசனையிலே போனேன். நான் இருக்கிற பயப்படாத, என்னோட கனியை வச்சுட்டு போ, அந்த பிளாட்டு உனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொன்னேன். கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா? 93 ஆயிடுச்சா? அதை கேன்சல் பண்ணியாச்சா? அதே இடத்துல நல்லபடியாக இது பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன வேணும்? சீக்கிரமாக கரை பண்ணி கொடுக்குறேன். புரியுதா? அதே போல் நம்ம ஒரு பெரியவர் நமக்குள்ள ஒரு உதவின்னு கேட்டார் இல்லையா? அப்படின்னா அவரோட வீட்டை மனையை விற்று கொடுக்க சொன்னார். விற்று விற்க முடியல, பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் அந்த ஐயனை வந்து பார்க்க முடியல, நான் இங்கேருந்தே வேண்டிக்கிறேன், எனக்கு ஒசரம் கேளு, நான் அந்த வீட்டை முடிச்சுட்டா அந்த ஐயனுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராமா? அனுப்பிச்சாரா? எழுதி கொடுத்துக்கிறாரா? கொண்டா பார்க்கலாம். அவரே கைப்படி எழுதிட்டாரா? நைட்டு பூரா உட்காந்து எழுதினாரா? இவங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வேற அந்த இடத்த விற்று கொடுக்கணும் இல்லையா? சரி, கூரை கால கட்டு, கூரை கால கட்டு. இந்தா இதை உன் வீட்டுக்கு வச்சுக்க, உன் வீட்டுக்கு வச்சுக்கலாம்.